அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் தொழுகைக்கு பிறகு என்ன ஓத வேண்டும், என்ன பிரத்யேகமான துவா செய்ய வேண்டும் என்று நம்மிலே பலருக்கும் சந்தேகமும் கேள்வியும் இருக்கிறது. குறிப்பாக தொழுகை முடிந்ததற்கு பிறகு நம்முடைய மனக்குறைகளையும் நம்முடைய தேவைகளையும் அல்லாஹ்விடத்திலே சொல்வதற்கான ஒரு முக்கியமான இடம்தான் துவாவுக்குரிய இடம். அந்த இடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த ஒரு அதி அற்புதமான துவாவை நாம் ஓதிக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும். காரணம் என்னவென்றால், ஒவ்வொரு நாளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு பிறகு இந்த துவாவை ஓதுவார்கள் என்று ஹதீஸ் ஷரீஃபிலே நாம் பார்க்கிறோம். முக்கியமாக இந்த துவாவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ்விடத்திலிருந்து பாதுகாப்பும் நிம்மதியான ஒரு நிலைப்பாடும், குறிப்பாக அச்சமற்ற ஒரு சூழலையும் நிம்மதியான ஒரு நிலையையும் அல்லாஹ் நமக்கு துன்யாவிலும் ஆகிரத்திலும் தருவதற்கு போதுமானவனாக இருக்கிறான். முஸ்லிம் ஷரீஃபிலே ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது. சையதுனா சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை அறிவிப்பு செய்கிறார்கள். இந்த ஹதீஸிலே என்ன சொல்கிறார்கள்? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது முடிந்ததற்கு பிறகு என்ன செய்வார்கள் என்றால், முதல் கட்டமாக 3 முறை இஸ்திக்ஃபார் செய்வார்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். அல்லாஹ்விடத்திலே நான் காவல் தேடுகிறேன், அல்லாஹ்விடத்திலே நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன், அல்லாஹ்விடத்திலே நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன். இந்த விஷயத்தை சொல்லி முடித்ததற்கு பிறகு அதற்கடுத்து ஒரு அற்புதமான துவாவை ஓதுவார்கள். என்ன துவா அது? ரொம்பவும் இலகுவான, எல்லோராலும் மனப்பாடம் பண்ணுவதற்கு ஆகுமான விதத்தில் இருக்கக்கூடிய ஒரு துவா அது. அல்லாஹும்ம யா அல்லாஹ் அன்தஸ் சலாம், நீனே சலாமாக இருக்கிறாய், நீனே சாந்தியின் சமாதானத்தின் அமைதியின் உறைவிடமாக நீ இருக்கிறாய். ஒமின்க சலாம், உன்னிடத்திலிருந்து தான் உலகத்திற்கு சலாமத் கிடைக்கிறது, உன்னிடத்திலிருந்து தான் உலகத்திற்கு அமைதி கிடைக்கிறது, உன்னிடத்திலிருந்து தான் உலகத்திற்கு அபயம் கிடைக்கிறது. தபாரக்த யாதல் ஜலாலி வல் இக்ராம், கண்ணியத்திற்கும் கண்ணியத்திற்கும் மிகுந்த அகுமத்துக்கும் மகத்துவத்திற்கும் உரியவனே, உன்னுடைய பரக்கத்தான உன்னுடைய திருநாமமும் சரி, உன்னுடைய செயல்பாடும் சரி அருள் பெற்றதாக இருக்கிறது. எனவே எனக்கு உன்னுடைய அருளையும் உன் புறத்திலிருந்து சமாதானத்தையும் சாந்தியையும் தந்தருள வேண்டும் என்கின்ற பொருள்பட இருக்கிற இந்த துவாவை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுவார்கள். இந்த துவாவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய 2 வார்த்தையை நாம் இங்கே முக்கியத்துவப்படுத்தி பேச வேண்டும். ஏனென்றால் இந்த துவா மகத்துவமான துவாவாக இருப்பதற்கு இந்த 2 வார்த்தைகளும் ரொம்பவும் முக்கியமானது. 1, இந்த துவாவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய யா தல் ஜலாலி வல் இக்ராம், கண்ணியத்திற்கும் மகத்துவத்திற்கும் உரியவனே என்று அல்லாஹ்வை நாம் அழைக்கின்றோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தை அல்லாஹ்விற்கு ரொம்பவும் பிடித்தமான விருப்பமான வார்த்தை. காரணம் என்னவென்றால், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தில்லு பி யதல் ஜலாலி வல் இக்ராம். முஸ்னத் என்கின்ற நூலிலே ஹஜ்ரத் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிப்பு செய்கிறார்கள். நீங்கள் யாதல் ஜலாலி வல் இக்ராம் என்ற திக்கரை அதிகமாக சொல்லுங்கள், அதிகமாக அந்த திக்கரை சொல்ல நீங்கள் முயற்சியுங்கள். எவ்வளவு தூரம் அதிகப்படுத்த முடியுமோ அவ்வளவு எண்ணிக்கை நீங்கள் அதிகப்படுத்தி கொள்ளுங்கள். காரணம், அது அல்லாஹ்விற்கு பிடித்தமான ஒரு சொல்லாக, ஒரு துவாவாக, அவனை புகழ்வதற்குரிய மிகச்சிறந்த வார்த்தையாக இருக்கிறது என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள். எனவே இந்த துவாவில் இந்த வார்த்தை இடம்பெற்றிருக்கிறது. எனவே இந்த துவா மேன்மைக்குரிய முக்கியத்துவம் படுத்தப்படுகிற துவாவாக இருக்கிறது. 1. 2வது, இந்த துவாவை பெருமானார் ஒவ்வொரு நாளும் தொழுகைக்கு பிறகு ஓதியதற்கு முக்கியமான காரணம், அல்லாஹ்வினிடத்திலிருந்து தான் நாம் பாதுகாப்பையும் அமைதியையும் நிம்மதியையும் தேட முடியும் என்பதை ரசூலுல்லாஹ் இந்த துவாவின் வழியாக சொல்கிறார்கள். அன்தஸ் சலாம், நீந்தான் அபயம் அளிக்கக்கூடியவன், நீந்தான் அமைதியை கொடுக்கக்கூடியவன், நீந்தான் ஆறுதலை தரக்கூடியவன். ஒமின்க சலாம், உன்னிடத்திலிருந்து தான் அது கிடைக்கிறது. எனவே எங்களுடைய துன்யா ஆகிராவிலே இருக்கக்கூடிய அனைத்து குழப்பங்களையும் கஷ்டங்களையும் எங்களிடத்திலிருந்து வெளியாக்கி அமைதியையும் அபயத்தையும் பாதுகாப்பையும் எங்களுக்கு நீ கொடு என்று இந்த வார்த்தையின் வழியாக நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறோம். ஹஜ்ரத் சையதத்துனா ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பான துணைவியார். அவர்களுக்கு பல சிறப்புகள் இருக்கிறது. அந்த சிறப்புகளை எல்லாம் மையப்படுத்தி ஒரு தனியாகவே அதை பற்றி பேசலாம். இங்கே ஒரு செய்தியை மட்டும் ஞாபகப்படுத்துவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே ஜபலுன் நூர் என்று சொல்லப்படுகிற அந்த மலையிலே தனியாக தவம் இருந்த நேரத்திலே ஹஜ்ரத் ஹதீஜா அம்மா பாத்திரத்திலே உணவெடுத்து கொண்டு அதை ஊற்றுவதற்கான குழம்புகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த கரடுமுரடான பாங்கான இடத்திலே ஏறி செல்வார்களாம். அந்த சமயம்
ஹஜரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முன்கூட்டியே அதை பார்த்து வந்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து சொல்வார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய துணைவியார் ஹதீஜா அம்மா உங்களுக்கான உணவையும் உங்களுக்கான குடிபானங்களையும் எடுத்துக்கொண்டு இப்படி சிரமத்தோடு மேலே வர்றாங்க. இவங்களை பார்த்து ஒரு செய்தியை நான் சொல்லிட்டு போக வந்தேன். அல்லாஹ் வந்தால் அவங்கள்ட்ட சொன்னால் அல்லாஹுவின் புறத்திலிருந்து உங்களுக்கு சலாம் இருக்கிறது என்று சொல்லுங்கள் நீங்கள். அதாவது அல்லாஹ் அவங்களுக்கு சலாம் சொல்லி விட்டான் அப்படின்னு சொல்லுங்கள். நம்ம யாராவது ஊருக்கு போனால், வெளியூருக்கு போனால், வெளிநாட்டுக்கு போனால் அவரை பார்த்தா இவரை பார்த்தா நீங்கள் சலாம் சொல்லுங்கன்னு சொல்கிறோமா இல்லையா? அதே மாதிரி அல்லாஹ் ஹஸரத் ஹதீஜா அம்மாவுக்கு சலாம் சொல்லி விட்டான், இந்த செய்தியை நீங்கள் சொல்லிடுங்க, அத்தோடு சேர்த்து நானும் சலாம் சொன்னேன்னு சொல்லி அவங்க வந்தால் சொல்லுங்கன்னு ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொன்னார்கள். சொல்லிவிட்டு போனதற்கு பிறகு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஹஸரத் ஹதீஜா அம்மாவிடத்திலே, இந்த மாதிரி ஜிப்ரீல் வந்தார், அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொல்லி விட்டதாக சொன்னார், அவரும் உங்களுக்கு சலாம் சொன்னார். இதை கேட்டவுடன் புத்தி கூர்மையான சமயோஜிதமான ஆற்றலும் அறிவும் மிக்க ஹஸரத் ஹதீஜா அம்மா உடனே பதில் சொன்னார்கள், இன்னல்லாஹ ஹுவஸ்ஸலாம். யாராவது நமக்கு சலாம் சொல்லி விட்டுருந்தா நம்ம பதிலுக்கு என்ன சொல்லுவோம்? வ அலைக்க வ அலைஹிஸ் சலாம், ஆணாக இருந்தால், அல்லது பெண்ணாக இருந்தால் வ அலைக்க வ அலைஹஸ் சலாம் என்று சொல்லுவோம். அல்லாஹ் சலாம் சொல்லியிருக்கான், பதிலுக்கு வ அலைக்கும் சலாம் யா அல்லாஹ் என்றால் சொல்ல முடியும்? ரொம்பவும் சமயோஜிதமாக மிகச்சிறந்த அறிவாற்றலோடு பதில் சொன்னார்கள், இன்னல்லாஹ ஹுவஸ்ஸலாம். அல்லாஹ் அவனே சலாத்திற்கு சொந்தமானவன், அவனே அமைதிக்கும் சாந்திக்கும் சமாதானத்திற்கும் உரியவன், அவனே தான். அவனுக்கு போய் எப்படி பதில் சொல்வது? இலைஹி சலாம், அவனிடத்தில் தான் சலாம் எல்லாம் மீண்டு போகிறது, அவனிடத்திலிருந்து தான் உலகத்திற்கு எல்லாத்துக்கும் சலாமே கிடைக்குது என்று சொல்லிவிட்டு, அஸ்ஸலாமு அலா ஜிப்ரீல், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு நான் சலாம் சொல்கிறேன், பதில் சொல்கிறேன் என்று ஹஸரத் ஹதீஜா அம்மா சொன்னதாக ஒரு வரலாற்று குறிப்பு இருக்கிறது. ஆக அந்த அல்லாஹ்வின் உயர்ந்த திருநாமத்தை தாங்கி நிற்பதினாலே இந்த துவா ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்த துவாவாக இருக்கிறது. எனவே இனி வரும் காலங்களில் அன்பு பெருமக்களே, ஒவ்வொரு நேரம் தொழுகைக்கு பிறகு, அது எந்த தொழுகையானாலும், ஃபரதோ சுன்னத்தோ நஃபிலோ வாஜிபோ முஸ்தஹப்போ அல்லது ஹாஜத்தோ, எந்த தொழுகையானாலும் தொழுதற்கு பிறகு இந்த துவாவை ஒரு விடுத்தமாவது ஓதிக்கொள்ளுங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், அல்லாஹும்ம அன்தஸ்ஸலாம் வமின்கஸ்ஸலாம் வயாதல் ஜலாலி வல் இக்ராம். அல்லாஹ்வே, நீனே சலாத்திற்குரியவன், உன்னிடத்திலிருந்து தான் உலகத்திற்கு சலாமும் அமைதியும் நிம்மதியும் கிடைக்கிறது. யாதல் ஜலாலி வல் இக்ராம், கண்ணியத்திற்கும் மகத்துவத்திற்கும் உரியவனே என்று அழைக்கக்கூடிய இந்த துவாவை ஓதுவோமாக. நம் வாழ்வில் அல்லாஹ் பாதுகாப்பையும் அமைதியையும் நிம்மதியையும் எல்லா விதமான ஆரோக்கியமான நிலையையும் உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.